ஆக்சுவலி திரௌபதி 2 எனக்கு கதை ஓரியன்டாக ஓகே, பட் ஸ்க்ரீன் பிளே அக்செப்டடாக இல்லை. கதை ஓரியன்டாகவுமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. ஆக்சுவலி படம் நல்ல படம் தான், பட் அந்த அந்த டோன் சொல்லுவாங்களே, ஆக்சுவலி வந்து நம்ம பார்க்கும்போதே அந்த காலத்தில் உண்மையிலே நடந்தது ஒரு ஃபீல் வரணும்ல. அந்த அரண்மனையோட இதாக இருக்கட்டும், அந்த சில சுல்தானாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆச்சான்னு கேட்டால் அதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இப்போ உள்ள காலகட்டத்துக்கான அந்த சில விஷயங்கள்லாம் காட்டும் போது நல்லா தான் இருந்தது. பட் அந்த ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஓகே தான், பட் ஓகே ஓரளவு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி அந்த ஃபீல் இல்லை. ஓப்பனாக சொல்லணுன்னா, ஆக்சுவலி மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது கன்ஃபார்மாக நம்ம உண்மைன்னு சொல்ல முடியாதுல்ல. இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் தானே. நம்ம அந்த காலத்தில் வந்து சுல்தான்கள் படையெடுக்க வந்தாங்க, இங்கே ஆழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இதுதான் அப்படிங்கிறது யாராலுமே நிர்ணயிக்கப்பட முடியாது இல்லைங்கிறது தான் இது. அதான் சொன்னேனே, எனக்கு ரொம்பலாம் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகலை. ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் சொன்னேனே, அந்த ஸ்க்ரீன் பிளேயோட அந்த டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தோட ஒரிஜினாலிட்டி, அந்த கால மூவி பார்த்தோம், அந்த அரண்மனை அந்த ஒரு இது அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருக்குது. அது கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன் போகணுன்ற மாதிரி இருந்தது ப்ரோ. ஸோ ப்ரோ, வரலாற்று படம் ஒரு இப்போ பீரியாடிக்கல் மூவினா அதுக்கு ஒரு தரம் இருக்குது, அது குவாலிட்டி இருக்குது. அது இல்லாமல் உண்மையான ஈவெண்ட்ஸ் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அது ரெண்டுமே பண்ணல, தரமாகவும் உள்ள கண்டென்ட்டும் சரியாக இல்லைன்னும் போது அது எப்படி உங்களை என்டர்டெயின் பண்ணும்? இப்போ பாகுபலியும் மகதீராவும் சேர்த்து போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு, அவ்வளோதான். அதை வந்து அவரோட ஸ்டைலில் முயற்சி பண்ணி அவரோட கலாச்சார திணிப்பெல்லாம் உள்ள திருத்து, அவரோட கருத்து திணிப்பெல்லாம் உள்ள முயற்சி பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகல. மறைக்கப்பட்டதுன்னு இல்லை ப்ரோ. முகமது பின் துக்ளக்கோட வரலாறு எடுத்திருக்காரு, அவங்க இதை தான் கொண்டு வந்திருக்காரு. பட் அவரே வந்துட்டு இந்த அளவுக்கு ப்ரூட்டல் கிடையாது இந்துஸ் மேலலாம். அவர் வந்துட்டு மேட் கிங் தான் அவர் பேர். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார். ஆனால் ஹிந்து ஃபங்க்ஷனுக்குலாம் அவரே அட்டன் பண்ணியிருக்காருன்றதான் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நீங்கள் என்ன காட்டியிருக்கீங்க? அவ்வளோ ப்ரூட்டலாக இருக்காரு, இந்துக்கள் மேலாம் ப்ரூட்டலாக இருக்கிற மாதிரி. அது இல்லாமல் பெண்கள் மேலே ஆக்சுவலாக மோகன்ஜி தொடர்ந்து என்னன்னா, பெண்களை நாங்கள் காப்பாற்றுறோன்னு அவங்களுக்கே பெண்கள் மேலே ஒரு வன்மத்தை காக்கிற மாதிரி தான் படம் எடுக்கிறாரு. ரெண்டாவது என்னன்னா, பெண்களை வந்துட்டு அவரை பொறுத்த வரைக்கும் தாக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது அவங்களால பாதுகாக்கணும் அப்படின்றத எப்படி சொல்றாருன்னா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணுன்றத அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அதுக்குள்ளேயே திணிக்கணும். அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம்லும் அவங்களுக்கான அந்த இண்டிபெண்டன்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் அவர் காட்ட முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஆப்வியஸ்லி அவர் என்ன சொல்ல வராருன்றதுல அவருக்கே தெளிவில்லை. அவரோட திணிப்பை மக்கள் ஏற்றுக்கணும்னா அது கண்டிப்பாக நியாயம் இல்லை. ஸோ எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. முஸ்லீம் தான் ஆப்வியஸ்லி. அது நீங்கள் காட்டலைனாலும் அவங்க பேர்லேருந்து எல்லாமே தெரியும். நீங்கள் பேர் சொல்லலைன்றனால அது அர்த்தம் கிடையாது. அவரை பத்திரிக்கைனால அங்கேருந்து முஸ்லீம்கள்லாம் வந்து அவங்க எப்படிலாம் மாற்றினாங்க அப்படின்றத காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா இந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் நல்லது, அதை பேசுங்க. இப்போ உள்ள நடைமுறையில் உள்ள பிரச்சனைகள், அது மத பிரச்சனை, அதை பேசுங்க. பண்டைய காலத்தில் உள்ள இன்னும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ அது எல்லாமே ஒன்றிணைஞ்சு எல்லாம் வாழ்கிற மக்களுக்குள்ள அது பிளவை தான் ஏற்படுத்தும். அது அவசியமே கிடையாதுல்ல. அது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பெருசாக கனெக்ஷன் இந்த மாதிரிலாம் எனக்கு தோணல ப்ரோ. பேரை மட்டும் எடுத்துக்கிட்டாரு, அவ்வளோதான். மற்றபடி அதுவே என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சுமாராக தான் ப்ரோ. ட்ராமா அந்த காலத்தில் டிவி சீரியல்லாம் வரும்ல, ராஜாக்கள்லாம் வந்து மகாபாரதம் ராமன் சன் டிவி வரும்ல, அது மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அப்படிதான் தொடவே கூடாதுல்ல. பட்ஜெட் இஷ்யூவாக இருந்தால் நீங்கள் அதை தொடவே கூடாது. இல்லை சாதாரண படம் இல்லைல்ல, நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக பிக்சரைஸ் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் அதை தொடவே கூடாது. பட்ஜெட் கான்செப்ட் சொல்லவே கூடாது. நீங்கள் நாடகம் எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை வெப் சீரிஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். படம் எடுக்கிறப்போ இது காரணம் வரக்கூடாதுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்கணும். குவாலிட்டி இல்லையே. பாவம் வரலாம், வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல இவருக்குலாம். இவர் படத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப அநியாயம். அவருக்கு ஏன் இந்த படத்தை அவர் சூஸ் பண்ணது பயங்கரமாக காதெல்லாம் வலிக்குது. படத்துக்கும் மியூசிக்கும் சம்பந்தமே இல்லை அந்த மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் ஓவரா எக்ஸாகரேட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இருக்கிறத உள்ளபடி காமிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. ஓகே, அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துலலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த இதெல்லாம் சொல்லியே ஆகணுமா? சுல்தான்ஸு அந்த அந்த ஆனா அவங்க இருக்கிறபடி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். முஸ்லிம்ஸ்னா இப்படித்தான் அப்படின்லாம் இல்லாம இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு காமிச்சிருக்கலாம். ஆனா அவங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க இப்படிதான் அப்படின்ற அந்த ஒரு இதை திணிக்காம இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு
அதான் படம் பேர் வேற ஏதாவது வச்சிருக்கலாம், ஏன் வச்சாங்கன்னு தெரியல. ஸோ அதே படத்துல அந்த கேஸ்ட் ரிச்சர்ட்னு போட்டிருக்காங்க. நட்டியும் அந்த கிங் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஓகே ஓரளவு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிங்கா பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஏன் மியூசிக் இருந்துச்சா அப்படின்னு தான் இருக்கு. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் மியூசிக் வந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. படமே லாகுதாங்க. அதான் இருக்கிறத இருக்கிறபடி காமிச்சிருக்கலாம். அவங்க வந்து முஸ்லிம்ஸ் இஸ்லாம்ஸ் வந்து இப்படி தான் அப்படின்னு காமிக்காம அவங்களும் நிறைய பேர் நல்லவங்களாம் இருக்காங்க. பட் அதெல்லாம் காமிக்காம ஏன் இந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படிங்கிறது தான். இதில் அவர் என்ன சொல்ல வந்தார்னா சார், சொல்ல வந்தது சிலது வந்து கரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க சார், சிலது கரெக்டாக சொல்லியிருக்காங்க, சிலது வந்து தப்பாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டாவது படம் வந்து இந்த படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா வேஸ்ட். படம் வந்து திரௌபதி 2 வந்து நல்லா இல்லை. ஏன்னா வந்து நிறைய ஆமாம் அவர் டேரக்டர் ஆரம்பத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி சொன்னார், அதாவது மறைக்கப்பட்ட உண்மையை வந்து நான் கொண்டு வந்திருக்காரு. அவர் மறைக்கப்பட்ட உண்மையும் சிலது கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து எடுக்க தெரியாமல் வரலாறையும் சிலது காட்டியிருக்காரு. அதான் அந்த தப்பை மட்டும் அவர் சொல்லவே இல்லை. நிறைய இடத்துல வரலாறு இருந்திருக்கு. சுல்தானத்தை படித்து பாருங்க தெரியும். அதை படித்தாவே வந்து எவ்வளோ தப்பாக காட்டியிருக்கான்னு தெரியும். ரெண்டாவது என்னென்ன சொன்னா சார், உண்மைதான் பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வந்து சத்ரபதி சிவாஜி மராட்டிய வீரர், அவர் எப்படி இறந்தான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. சுல்தான் இறந்ததவங்கலாம் கரெக்டாக தான் காட்டியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தால் இது தேவையில்லாத கதை. ஏன்னா வந்து நம்ம இந்து கலாச்சாரத்தை ரொம்ப ரொம்ப அவமானமாக காட்டுறதெல்லாம் வந்து இப்போ நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஒத்துமையாக இருக்காங்க சார். இந்து வேறு என்ன பண்ணுறான், வந்து தர்காவில் போய் இது பண்ணுறான், கிறிஸ்டின் வந்து இது பண்ணுறாங்க, பைபிள் படி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒத்துமையான இருக்கிற டைமில் போயிட்டு இப்படி ஒரு படம், தேவையில்லாத படம், பிரச்சனையும் ஒன்று படம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய டேரக்டருங்க ஒன்று வேறு மாதிரி வந்து அதாவது கமர்ஷியலாக இருக்கிற திரைப்படமாக போய் எடுக்க கற்றுக்குங்க. இந்த மாதிரி திரைப்படத்தை எடுத்து கலவரத்தை உண்டு பண்ணாங்க. அது நம்ம ரஞ்சித் டேரக்டர் ஆகட்டும், வெற்றிமாறன் சார் ஆகட்டும், மாரி செல்வராஜ் சார் ஆகட்டும், இந்த மாதிரி திரைப்படத்தை எடுத்து ஜாதி படத்துல இப்போ மத ரீதியா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் எப்படியாச்சும் இல்லைங்க. இதில் என்னென்ன காட்டுறாங்க சார், சிவனை வந்து சில சீனில் அவமானப்படுத்துற மாதிரி வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ராமர் சிலையை வந்து உடச்சி வச்சிருக்காருங்க அவர். அதெல்லாம் உள்ளே வந்து அதெல்லாம் கேட்டாங்க. இதை தேவையில்லாம். அதனால தான் இந்த திரைப்படம் என்னது மும்பையில் இந்த படம் தடை பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த படம்லாம் சரியாக ஓடல. இந்த படம் அதே மாதிரி மேக்கிங் நல்லா தான் சார். மேக்கிங் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இல்லை சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹையான பட்ஜெட் தான். அதாவது நம்ம திரௌபதிக்கு வந்தது பார்த்தீங்களா, அதுதான் சின்ன பட்ஜெட்டு. சங்கதியே இல்லாமல் சின்ன பட்ஜெட்டாக வந்து இருந்தாலும் அதையும் வந்து ஜாதியை பற்றி தான் காட்டினார். இருந்தாலும் அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் செலவு அதிகம். இவர் அந்த செலவு எடுப்பாரான்னு தெரியாது. அது ஒரு செலவை எடுக்கிறதுக்கு எப்படின்னு தெரியாமல் தான் இந்த மாதிரி ஜாதி மதத்தை வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா உள்ள இன்னதுன்னு சொல்லி ஒரு பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி படத்தை எடுக்கிறாரு. இதை என்னை கேட்டிங்கன்னா தனிப்பட்ட கருத்து, படம் பார்க்குற ரசிகனாக சொல்கிறேன், ஜாதி மதத்தை வச்சு எடுக்காதீங்க.